இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் டெக் சிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. OMR சிறுச்சேரியில் கரெக்டாக TCS கம்பெனிக்கு பேக் சைடு நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே அதாங்க. ஸோ சிறுசேரி அப்படின்னாலே TCS ஞாபகம் வரணும். TCSக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? CMD அப்ரூவல் தான் இருக்குது. ஓகே, CMD அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் அப்படின்னா அது இந்த ஏரியா தாங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏரியாவிலேயும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? நாங்களாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டாமல் அதுக்காக உங்ககிட்ட இங்கே இடம் வாங்கி வீடு கட்டணும். கரெக்டான கொஸ்டின் பார்த்தாரு. இது என்ன ரீசன்னா, இப்போ சிறுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா IT கம்பெனி இருக்கனால ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 8 அப்பார்ட்மெண்ட் இருக்குது என்னோட சைட்டை சுற்றி. ஸோ இந்த 8 அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் தான் என்னுடைய சைட். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இவங்க என்ன பட்ஜெட்டில் கோட் பண்ணி ஒரு 2 BHK கொடுக்குறாங்களோ அதை விட கம்மியாக என்னுடைய பட்ஜெட் வரும் டோட்டலாகவே. தெரியும். தனி வீடுங்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட கம்மியான ரேட்டில் அதே ஒட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி இருக்கிற இடத்துல வாங்கிக்கலாம். தாராளமாக உன்னை விட கம்மியாக ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ரேட்டு கூட நான் தர ரெடி. என்னை விட கம்மியாக யாரும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், அந்த ரேட்டு கூட தரேன் ரெடி. ஓகே ஓகே அதாங்க. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய அதே பட்ஜெட்டில் இங்கே இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 8 அப்பார்ட்மெண்ட்டுமே பெரிய பெரிய பிராண்டோட அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த இண்டிவிஜுவல் வில்லா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே பாதிக்கும் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம், நான் பேசிக்லேருந்தே வரேன், ஒரு சிங்கிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா 56 lakhs 56 லட்ச ரூபா வரும் சிங்கிள் பெட்ரூம். ஓகேங்களா? அதே டபுள் பெட்ரூம்னா அதே டபுள் பெட்ரூம் 1 கோடி 80 லட்ச ரூபாய்க்கு தராப்லையா? நான் அதே டபுள் பெட்ரூம் உங்களுக்கு 63 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ். 63 lakhs பண்ணி தரேன். லேண்ட் ப்ளஸ் வீடு எல்லாம் சேர்த்து சொல்றேன். வீடோட அமௌண்ட் மட்டும் சொல்ல, லேண்ட் ப்ளஸ் வீடு சேர்த்து 63 லட்ச ரூபாய்க்கு கட்டி தரேன். அதே டபுள் பெட்ரூம் கொஞ்சம் லக்ஸரியா கட்டணும், நிறைய அம்யூனிட்டிஸ் வச்சு நிறைய கொஞ்சம் லக்ஸரியா பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7 lakhs சேர்த்து 70 lakhs பட்ஜெட்ல லக்ஸரியாவும் டூப்ளெக்ஸ் மாடலையும் பண்ணி தரேன். என்னதான் நான் லக்ஸரியா பண்ணாலும் அந்த அளவுக்கு பட்ஜெட்ல என்னால் கோட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு அதை விட கம்மியாகவே வரும். இந்த லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் நல்ல growth இருக்கு. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 35,000 40,000 ரெண்டல் பிரதர். ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 35 to 40,000 ரெண்டல். இண்டிவிஜுவல் 25 28 30 தாராளமாக போகுது ரெண்டல் ஃபுல்லாகவே. சரி ஓகே சார். ஸோ என்னதான் இந்த இடம் இவ்வளோ ஒரு மெயினான இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல குருத்தாக்கும் இடத்துல இருந்தாலும் சரி, உடனே இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க இல்லையா? அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலாக தேவைப்படும் இல்லையா? இந்த சரௌண்டிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? இப்படி பார்த்தா நீங்கள் ஏரியா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் ஸ்கூல் காலேஜுக்கு கேட்கவா வேணும்? நார்மலாக சொன்னால் இந்த இடத்துல இருந்து பார்த்தாரு ஒரு 3 கிலோமீட்டரில் 6 ஸ்கூல் பார்த்தாரு. ஸ்கூலுக்குள்ளே போட்டி நிறையா வந்து 6 ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, DVA ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் அந்த பின்னாடி பார்க்குறீங்களா அப்பார்ட்மெண்ட்டு? இந்த அப்பார்ட்மெண்ட் ஒட்டியே ஸ்கூல் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருக்கும். ஓன் வெஹிக்கிளில் வரந்தால் விருப்பப்படுவீங்க. அப்படியே சரௌண்டிங் ஒர்க் இருக்கிற பார்க்க போகலான்னு பார்ப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னுடைய கேபில் வாங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, ஸோ நான் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுவேன். அவங்க லொக்கேஷன் வருவாங்க. அந்த லொக்கேஷன் எங்கெங்கே ரோடு இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் கரெக்டாக ஒரு முட்டுச்சந்தில் போய் நிப்பாட்டும். வரும்போது டென்ஷன் ஆயிடுவாங்க, ப்ரெஷர் ஆயிடுவாங்க. என்ன ரூட்டு காட்டுது, என்னங்க இது அது இதுன்னு டென்ஷன் ஆகி வந்து உட்காரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குற ஃபீலே வராது. கண்டிப்பாக. ஸோ அதே வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வந்தீங்கன்னா நேராக சைட்டுக்கு வந்துடுவீங்க. வரும்போது நீங்கள் ஃப்ரீயாக வியூலாம் பார்த்துட்டு வரும்போது எப்படி ப்ராப்பர்ட்டி இருக்குது, சரௌண்டிங் என்ன வீட்டு இருக்குது, எந்த ரூட்டில் போகிறாங்க எல்லாம் கிளியராக பார்த்துட்டு வந்துடுவீங்க. சைட்லேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். பேசி முடிச்சுட்டு ரிட்டன் என்னோடய கேப்லேயும் உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்கள் உங்கள் கேப்லேயே வரலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட்டு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவோம். ஒரு தடவை வந்து பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் வாங்கலாமா வேணலாமான்னு. ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்கறத விட லைவாக பார்க்கும்போது உங்களுக்கே பிடிச்சிருக்கலாம். நம்ம சூப்பராக பதில் சொன்னீங்க இல்லையா? அந்த லைவாக பார்க்கும்போது அதோட ஃபெசிலிட்டி தெரியும் எப்படி இருக்கும். ஸோ நல்லா இருக்கு, லொக்கேஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தெரியும். இப்போ ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் காஸ்ட்டே நான் ரொம்ப கம்மியாக தான் தரேன். அதுக்கு மேலே நான் பெஸ்ட்டு பண்ண முடியாது. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுற மாதிரி இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷனில் தரேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னன்னா என்னோட கஸ்டமர் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுறது. அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் முன்னாடியே கொடுத்துருவேன். ஸோ அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் அடிஷனல் சார்ஜ்னு எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் செப்பரேட்டாக சொல்கிறது EB, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன், GST. இந்த 5 விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஸோ இது 5 நான் ஃப்ரீ பண்ணி தரேன். இதோட மதிப்பே ஒரு 4.5 லட்சம் வரும். ஓகே ஓகே. இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். சூப்பர். லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து நான் பண்ணி தரும்போது இந்த அடிஷனல் சார்ஜுங்கிறது செப்பரேட் கிடையாது. அந்த செப்பரேட்டுங்கிறத நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்தேன். ஹாய் ஹலோ, நான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இந்த சிறு சரௌண்டிங்லையும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பக்கம் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில்
மார்க்கெட்டில் என்னென்ன growth இருக்குது இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை மடித்துக்கங்க. அப்போ இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் அதுக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ சார் யாரை போட்டு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் சொல்லிருக்கு அவங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படி சொல்லுங்க. ஓகே, என்னுடைய கம்பெனி நேம் BS Square Group. ஸோ என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருண். நம்ம ஆல்மோஸ்ட் சாரோட யூடியூப்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய சைட் பண்ணிருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்லி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் தான். ஸோ BS Squareல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இது எங்கே இருக்குது? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் டெக் சிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. OMR சிறுச்சேரியில் கரெக்டாக TCS கம்பெனிக்கு பேக் சைடு நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கு. சூப்பர். ஓகே, அதாங்க. ஸோ சிறுச்சேரி அப்படின்னாலுமே TCS ஞாபகம் வரணும். TCSக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இவ்வளோ வெளிவாரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? ஸோ CMD அப்ரூவல் தான் இருக்குது. ஓகே, CMD RERA அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி இப்போ பண்ண முடியாது. கண்டிப்பாக லேஅவுட் எல்லாமே CMD RERA அப்ரூவல் இருக்குது. ஸோ அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே சார். ஸோ இவ்வளோ வெளிவாரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லொக்கேஷன் ஹைட்ல எப்படி சார் இருக்குது? பிரதர், ஆக்சுவலாக நம்ம பார்க்குற ப்ராஜெக்டே வந்து சென்னையில் எல்லாரும் மெயினான ஏரியா சிறுச்சேரிங்கிற ஒரு ஏரியா. சிறுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா OMR ரோடு. OMR ரோடுங்கிறது சென்னையில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான இடம்ங்கிறது OMR ரோடு. ஸோ OMR ரோட்டில் கரெக்டாக IT கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஏரியா தான் சிறுச்சேரி. ஸோ அதுக்கு பேக் சைடு தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே போகணும்னா OMR ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இப்போ அதில் மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ மெட்ரோ ஃபினிஷ் ஆச்சுன்னா டைட்டாக மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த புதுப்பாக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாக கிளாம்பாக்கம் போயிட்டு அப்படியே தாம்பரம் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம ஈஸியார் வீக்கெண்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியார் போகலாம். ஈஸியார் எல்லாமே இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஈஸியார் யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் மாவலிபுரம், பாண்டிச்சேரி ரூட்டு, ஸோ எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. சூப்பர். ஓகே, அதான் கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் அப்படின்னா அது இந்த ஏரியா தாங்க. ஓகே சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏரியாவிலேயும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, நாங்களாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டாமல் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்? கரெக்டான கொஸ்டின் பார்த்தாரு. இது என்ன ரீசன்னா, இப்போ சிறுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா IT கம்பெனி இருக்கனால ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 8 அப்பார்ட்மெண்ட் இருக்குது என்னோட சைட்டை சுற்றி. ஸோ இந்த 8 அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் தான் என்னோட சைட். 8 அப்பார்ட்மெண்ட்டோட காம்பவுண்ட் வால் இருக்குது சார். ஓகேங்களா, நடுவில் என்னோட சைட்டு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பிரதர். ஓகேங்களா, சுற்றி அப்பார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில் என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிறது. ஸோ அதே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 8 அப்பார்ட்மெண்ட்டுமே பெரிய கம்பெனியோட அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ இவங்க என்ன பட்ஜெட்டில் கோட் பண்ணி ஒரு 2 BHK கொடுக்குறாங்களோ அதை விட கம்மியாக என்னுடைய பட்ஜெட் வரும் டோட்டலாகவே. தெரியும். தனி வீடுங்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட கம்மியான ரேட்டில் அதே ஒட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி இருக்கிற இடத்துல வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வாங்குறதுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நீங்கள் கிளைண்டாக இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சைட்டை பார்த்துட்டு ஸோ என்னுடைய ரேட் கம்பேரிசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 20 ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா அந்த பில்டிங் தெரியுதா, வீடு கட்டிட்டு இருக்காங்களே ஒயிட் கலர் பெயிண்ட், அதோட பட்ஜெட் கேட்டாவே நீங்கள் ரிட்டர்ன் உள்ளே வந்துடுவீங்க. என்ன ரீசன்னா, அதோட பட்ஜெட் 1,80,00,000 ரூபா இண்டிவிஜுவல் வில்லா கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என் சைட்டு பக்கத்தில் இன்னொரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,00,000 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் பாதிக்கு கீழே தான் என்னுடைய சைட்டோட ப்ரைஸ். பாதிக்கு கீழே தான். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த 20 ஸ்டெப் வச்சு போங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த 20 ஸ்டெப் போகிறீங்களா, இது என்னுடைய ஆல்ரெடி நான் சேல்ஸ் பண்ண phase 1 லேஅவுட். புரியுது. ஸோ இந்த லேஅவுட்டில் கட்டியிருக்காங்களே வீடு, இவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு விசாரிச்சாவே அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இங்கே என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, நான் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன், ஸோ நான் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்தேன், எவ்வளோ கம்மியாக கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க டோட்டலாக. அவங்களே இப்போ வந்தோடனே என்னை பார்த்து பேசினாங்க. ஸோ அப்போ ரேட்டு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு சார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் போட்ட ரேட் இருந்துச்சு சார், ஆனால் இப்போலாம் 1.5 வருஷத்தில் ரேட் ஏறிச்சு சார், 1,80,00,000 போடுறான் சார் வீட்டு பக்கத்துலேயே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா, நான் வெறும் உங்கள்கிட்ட ஒரு 3,000, 2,800 ரேட்டுக்கு தான் வாங்கினேன், ஆனால் எனக்கு இப்போ 6,000 போகுது, டபுள் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷத்தில் டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஸோ அது எனக்கு ஒரு ஹாப்பி தான். ஸோ அவங்க மூலம் எனக்கு ரெஃபரன்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி நான் கஸ்டமருக்கு கொடுக்குற சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இதே சரௌண்டிங்கில் 1,80,00,000 சொன்னேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா 6,500 ரூபாய்க்கு இருக்குது, 6,700 ரூபாய்க்கு இருக்குது, 7,000 ரூபாய்க்கு இருக்குது. இவ்வளோ ஐயா இந்த வீடு கட்டுறாங்கல்ல, இந்த லேஅவுட் காம்பவுண்ட் பண்ணுறதுல இது 6,500 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஸோ என்னோடது 6,000 ரூபா. என்ன ரீசன்னா, இது என்னோட ஓன் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் அந்த லேஅவுட் நான் சேல்ஸ் பண்ணும்போதே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வாங்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த ரேட் என்னால் கொடுக்க முடியும். புரியுது. ஓகே. ஸோ என்னுடைய இடத்துல வாங்குறதுக்கான மெயின் ரீசன் இவ்வளோ தான்.
எல்லாரை விட கம்மியாக கொடுக்குறேன். அதை நீங்கள் விசாரித்து பார்த்துட்டே வந்து வாங்கலாம். உன்னை விட கம்மியாக ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ரேட்டு கூட நான் தர ரெடி. என்னை விட கம்மியாக யாரும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், அந்த ரேட்டு கூட தரேன் ரெடி. ஓகே அதாங்க. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய அதே பட்ஜெட்டில் இங்கே இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 8 அப்பார்ட்மெண்ட்டுமே பெரிய பெரிய பிராண்டோட அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த இண்டிவிஜுவல் வில்லா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே பாதிக்கும் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், ஸோ பாதிக்கும் கம்மியாக கொடுக்குறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு அப்படின்னா எவ்வளோ கட்டி தருவீங்க? என்ன பிரதர், இப்போ நார்மலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம், நான் பேசிக்லேருந்தே வரேன், ஒரு சிங்கிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னா 56 lakhs 56 லட்ச ரூபா வரும் சிங்கிள் பெட்ரூம். ஓகேங்களா? அதே டபுள் பெட்ரூம்னா அதே டபுள் பெட்ரூம் 1 கோடி 80 லட்ச ரூபாய்க்கு தராப்பிலையா? நான் அதே டபுள் பெட்ரூம் உங்களுக்கு 63 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். 63 lakhs பண்ணி தரேன். லேண்ட் ப்ளஸ் வீடு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். வீடோட அமௌண்ட் மட்டும் சொல்ல, லேண்ட் ப்ளஸ் வீடு சேர்த்து 63 லட்ச ரூபாய்க்கு கட்டி தரேன். அதே டபுள் பெட்ரூம் கொஞ்சம் லக்ஸரியாக கட்டணும், நிறைய அம்யூனிட்டிஸ் வச்சு நிறைய கொஞ்சம் லக்ஸரியாக பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7 lakhs சேர்த்து 70 lakhs பட்ஜெட்டில் லக்ஸரியாகவும் டூப்ளெக்ஸ் மாடலையும் பண்ணி தரேன். என்ன தான் நான் லக்ஸரியாக பண்ணாலும் அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் என்னால் கோட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு அதை விட கம்மியாகவே வரும். புரியுது. ஓகே அதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான விஷயம். ஸோ வந்தோடனே சாரோட கிளைண்ட் ஒரு கிளைண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசணும். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினாங்க இல்லையா? ஸோ 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் வாங்கினாங்க. 3200 ரூபாய்க்கு சம்திங் ஏதோ வாங்கியிருக்காங்க. பட் இப்போது இந்த சரௌண்டிங்லேயும் இவங்க தான் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க, 6000 ரூபா. இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 6500 7000 8000 போய்கிட்டு இருக்கு. பட் 2 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் ஆகிட்டு இங்கே பாருங்கள். ஸோ ஓகே சார், ஸோ இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? பிரதர், அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனில் போய் ஒரு ப்ராஜெக்ட் போட்டுட்ருக்கோம் அப்படின்னான்னு சொல்லல. இது சிட்டியை ஒட்டி இருக்குது, நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் ஆனால் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா. கண்டிப்பாக. ஏன்னா OMRனாவே டெவலப்மெண்ட் தான், அதில் சிரிச்சேரி தனி டெவலப்மெண்ட். அந்த சரௌண்டிங் இருக்க ஏரியாஸ் நல்ல டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க இடம் தான் இது ஃபுல்லாகவே. இதில் வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வர பர்சன் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எவ்வளோ குரோத் இருக்கு? ஆமாம், இவ்வளோ குரோத் பார்க்குறீங்க இல்லையா? லேண்ட் வாங்கலாம். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் என்ற பிளாட் இருக்குது, 1000 ஸ்கொயர் ஃபீட்லையும் பிளாட் இருக்குது, 1200 ஸ்கொயர் ஃபீட்லையும் பிளாட் இருக்குது. ஸோ ஒரு லேண்ட் வாங்கி வச்சு ஒரு 2 years 3 yearsல நல்ல growth பார்த்து அதை சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க நான் வந்து ஒரு கொஞ்சம் டீசெண்டான ஏரியாஸும் கொஞ்சம் ரிச்சான ஏரியாவில் இருக்குன்னா இது சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ அது அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே எல்லா ஸ்கூல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை பிரதர், அது மட்டும் இல்லை, மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, பில்டிங் வீடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு அது ரெண்டல் பர்பஸ்க்காக வாங்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்டரில் வந்து ரெண்டல் பர்பஸ் வாங்குறதுல யூஸ் கிடையாது. ஏன்னா அந்த பில்டிங்கோட மதிப்புக்கும் நீங்கள் வாங்குற ரெண்டல் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டல் அமௌண்ட்டுக்கும் அந்த பில்டிங் வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்தில் வாங்கின ரெண்டல் அமௌண்ட் அப்போ தான் 10 வருஷம் பில்டிங்கோட வேல்யூ வந்து முடியும். அப்போ அதோட வேல்யூ ரொம்ப டவுனாக இருக்கும். 10 வருஷம் பில்டிங் ஒன்றும் இருக்காது, ரொம்ப டவுனாக இருக்கும். ஆனால் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் நல்ல growth இருக்குது. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 35,000 40,000 ரெண்டல் பிரதர். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 35 to 40,000 ரெண்டல். இண்டிவிஜுவலில் 25, 28, 30 தாராளமாக போகுது ரெண்டல் ஃபுல்லாகவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணும்போது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் எதுக்குன்னா ஐடி கம்பெனிஸில் இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் போகிறாங்க. ஆனால் இப்போ அதை விட்டு வெளியில் வர நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டிவிஜுவலுக்கு வந்து நல்ல மவுஸ் இருக்குது. 30,000 வரைக்கும் 2 BHK ரெண்டல் போகுது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ ரெண்டல் ஃபெசிலிட்டிக்கு நான் கட்டி விட்டுறதுனால இது நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸ். சரி, ஓகே சார். ஸோ என்ன தான் இந்த இடம் இவ்வளோ ஒரு மெயினான இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல குருத்தாக்கும் இடத்துல இருந்தாலும் சரி, உடனே இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க இல்லையா? அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் தேவைப்படும் இல்லையா? இந்த சரௌண்டிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? இப்படி பார்த்தா நீங்கள் ஏரியா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் ஸ்கூல் காலேஜுக்கு கேட்கவா வேணும்? நார்மலாக சொன்னால் இந்த இடத்துல இருந்து பார்த்தாரு ஒரு 3 கிலோமீட்டரில் 6 ஸ்கூல் பார்த்தாரு. ஸ்கூலுக்குள்ளேயே போட்டி நிறையா வந்தார். 6 ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, டிஏ ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் அந்த பின்னாடி பார்க்குறீங்களா அப்பார்ட்மெண்ட்டு? ஆமாம், இந்த அப்பார்ட்மெண்ட் ஒட்டியே ஸ்கூல் இருக்குது. அதுதான் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்கூல். நல்ல ஃபேமஸ் பிஎஸ்பிபின்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ் ஸ்கூலு. ஸோ அது நல்ல ஃபேமஸ். ஹை செகண்டரி வரைக்கும் ஒரு ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே மோஸ்ட்லி அங்கே நல்லாயிருக்கும் ஸ்கூலு. ஸோ அது இல்லாமல் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு 6 ஸ்கூல் இருக்குது டோட்டலாக. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது, தனலட்சுமி காலேஜ் இருக்குது, SSN காலேஜ் இருக்குது, VIT காலேஜ் இருக்குது. ஸோ நியர்பை காலேஜஸ் நிறையா இருக்குது. ஹாஸ்பிட்டல்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இங்கிட்டு போனால் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. ஏன்னா அது டெவலப்மெண்ட் ஆன ஏரியா தானே. கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ்லாம் நம்ம இருக்குமான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எல்லா பேருமே சொல்லுவாங்க நம்ம சைட்டுக்கு வெளியே ஸ்கூல் பஸ் வந்து நிற்கும் அப்படின்ட்டு. இங்கே வந்து சைட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், ஸ்கூல் பஸ் வருது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பக்கத்தில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் பிக்கப் பண்ணுறா கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பிரதர். ஆக்சுவலாக வந்து ஃபேமிலியோட வராங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நான் பிக்கப் பண்ணி லொக்கேஷன் காட்டு ரிட்டன் ட்ராப் பண்ணியிருக்கேன். மெயின் ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருக்கும். ஓன் வெஹிக்கிளில் வரந்தால் விருப்பப்படுவீங்க. அப்படியே சரௌண்டிங் ஒர்க் இருக்கிற பார்க்க போகலான்னு பார்ப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னுடைய கேபில் வாங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா
ஏன்னா சண்டேஸில் மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் தான் அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ நாங்கள் இங்கே சைட்டில் கஸ்டமர் இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்போம். ஸோ நாங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுவேன், அவங்க லொக்கேஷன் வருவாங்க. அந்த லொக்கேஷன் எங்கெங்கே ரோட் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் கரெக்டாக ஒரு முட்டுச்சந்தில் போய் நிப்பாட்டும். வரும்போது டென்ஷன் ஆயிடுவாங்க, ப்ரெஷர் ஆயிடுவாங்க. என்ன ரூட்டு காட்டுது, என்னங்க இது அது இதுன்னு டென்ஷன் ஆகி வந்து உட்காரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குற ஃபீலே வராது. கண்டிப்பாக. ஸோ அதே வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வந்தீங்கன்னா நேராக சைட்டுக்கு வந்துடுவீங்க. வரும்போது நீங்கள் ஃப்ரீயாக வியூலாம் பார்த்துட்டு வரும்போது எப்படி ப்ராப்பர்ட்டி இருக்குது, சரௌண்டிங் என்ன வீடு இருக்குது, எந்த ரூட்டில் போகிறாங்க எல்லாம் கிளியராக பார்த்துட்டு வந்துடுவீங்க. சைட்லேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். பேசி முடிச்சுட்டு ரிட்டன் என்னுடைய கேப்லேயும் உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்கள் உங்கள் கேப்லேயே வரலாம். சூப்பர். ஏன்னா ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சுன்னா அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக வந்துட்டு போயிடுவோம். கண்டிப்பாக. ஏன்னா சில கிளைண்ட்ஸ் என்னன்னா வரும்போது இல்லை ரூட்டு தப்பாச்சுன்னா அங்கேருந்து கால் பண்ணுறாங்க, நம்ம இங்கே கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருப்போம், ஃபோன் பிக் பண்ணல, ஏன்னா சார் ஃபோன் பிக் பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறேன். நாங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை பிக் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்கள் ஓன் கேப் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இப்படிலாம் நினைக்க வேணாம். நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட்டு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவோம். ஒரு தடவை வந்து பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் வாங்கலாமா வேணலாமான்னு. ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்கறத விட லைவாக பார்க்கும்போது உங்களுக்கே பிடிச்சிருக்கலாம். சூப்பராக பதில் சொன்னீங்க இல்லையா, அந்த லைவாக பார்க்கும்போது அதோட ஃபெசிலிட்டி தெரியும் எப்படி இருக்கும். ஸோ நல்லா இருக்கு, லொக்கேஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தெரியும். ஸோ ஒரு தடவை ஜஸ்ட் வந்து பாருங்கள், லொக்கேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன தான் இவ்வளோ சொன்னாலுமேவும் எவ்வளோ தான் நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தாலுமேவும் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து இந்த சைட்டை பார்த்தா தான் இது எந்த இடத்துல எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குது, சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு முழு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே சார், அப்படி யாராவது என்னோட கிளைண்ட் வந்து இங்கே ஒரு இடம் வாங்குறாங்க, அது வீடு கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ பண்ணி ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க? இப்போ ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் காஸ்ட்டே நான் ரொம்ப கம்மியாக தான் தரேன். அதுக்கு மேலே நான் பெஸ்ட்டு பண்ண முடியாது. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுற மாதிரி இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷனில் தரேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னா என்னோட கஸ்டமர் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுறது, அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் முன்னாடியே கொடுத்துருவேன். ஸோ அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் அடிஷனல் சார்ஜ்னு எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் செப்பரேட்டாக சொல்கிறது இபி, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஜிஎஸ்டி, இந்த 5 விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது 5 நான் ஃப்ரீ பண்ணி தரேன். இதோட மதிப்பே ஒரு 4.5 லட்சம் வரும். ஓகே. இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். சூப்பர். லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து நான் பண்ணி தரும்போது இந்த அடிஷனல் சார்ஜுங்கிறது செப்பரேட் கிடையாது, அந்த செப்பரேட்டுங்கிறத நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்தேன். சூப்பர். ஓகே. அதாங்க. ஸோ இந்த சிறுசேரி சரௌண்டிங்லேயும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு லோவாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் தான். இதுலேயும் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த 5 விஷயத்தையுமே இவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தர்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை அமீர் டாடா பை பை செய்யும்.